مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا سيدي يا نور من نور الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رحمة العالمين يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. صدق الله العلي العظيم. அருமையானவர்களே, சிறந்த ஒரு காலங்களில் சிறந்த ஒரு மாதங்களில் நாம் என்ன செஞ்சிருக்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய மாதம் ஒரு கண்ணியமிக்க ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் ரசூலின் நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதங்களை அல்லாஹ் தஆலா செங்கான முறையிலே கழிக்கக்கூடிய ஒரு மக்களாகும். அந்த மாதங்களில் அதிகமான இபாதத்துகளும் அதிகமான வணக்கங்களும் செய்யக்கூடிய ஒரு மக்களாகும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் மனை மக்கள் யாவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, ரமலான் வந்துவிட்டாலே குர்ஆனை நீங்கள் தொடர்பாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆர்பின்கள் ஆன்மீகத்தினுடைய கரை கண்டவர சொல்வார்கள், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா விளங்கி இருந்தான் என்றால் அவன் குர்ஆனை விளங்குவான் என்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவே ஒரு மனிதன் அவன் விளங்கி இருந்தான் என்றால் குர்ஆன் எதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தான் என்பதை அவன் விளங்கிக் கொள்வான் என்றார்கள். காரணம் என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை தன்னுக்குள் ஒரு வைத்தான் என்றால் ரப்பை குர்ஆன் மூலமா அவன் என்ன செய்து விடலாம் என்றால் தன்னுக்குள் பார்த்து விடலாம். முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்றால் தன்மையாக இருந்து கொண்டிருந்தான். தன்னுடைய வல்லமையை வெளியாக்க வேண்டும் என்று என்ன செய்தான், ஆசித்தான். அப்பொழுது என்ன செய்தான் என்றால் படைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய அந்த தாத்துகளை வெளிப்படுத்த வேண்டும், சிஃபாத்துகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்தான் என்றால் அவன் ஒரு மூச்சு விட்டான். அது ரஹமத்தின் ஒரு ஒளியாக அது வெளியானது. அப்படி வெளியானவுடன் அந்த ஒளி என்ன செய்த என்றால் அந்த ரஹமத்தான அந்த ஒளி வந்தவுடன் நேரா அல்லாஹ்வை சஜ்தா செய்தது. அப்படி செய்தவுடன் அந்த ஒளி அல்லாஹ் இடத்துல சொன்னது, யா அல்லாஹ், நீ இலாஹா இருக்கிறாய், நான் உன்னுடைய படைப்பாக இருக்கிறேன், என்னுக்குள் உன்னை நான் அடக்கிக் கொள்கிறேன் என்று அந்த ஒளி சொன்னது. அதை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இல்லல்லாஹ், அப்படி இருந்தேன் என்றால் என்னுக்குள் ஒன்னை நான் வைக்கிறேன் என்றது. இல்லல்லாஹ், நான் என்ன செய்ய, அல்லாஹ் சொன்னான், உன்னுக்குள் என்னை நீ வைத்தா என்றால் இல்லல்லாஹ், என்னுக்குள் நான் என்ன செய்கிறேன், உன்னை வைக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஒளியிடத்தில் சொன்னான். அப்படி சொன்னவுடன் இரண்டும் ஒன்று சேர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் மாறியது. முஹம்மது ரசூலுல்லாஹ் மாறியது. அந்த முஹம்மது ரசூல் என்று பார்த்தால் அல்லாஹ் யார் என்பது தெரிவான் என்று இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, கலிமாக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை அங்கு சொல்லுகின்றார்கள். இதைத்தான் ஹுஸ்ன் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வை இவர்கள் எப்படி பார்த்தார்கள்? ரசூலா இருந்த அல்லாஹ்வை பார்த்தார்களா
அல்லது அல்லாஹ் வேறொரு சிஃபாத்துடன் இருந்து கொண்டு ரசூல் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்ற ஒரு கேள்வி என்னிடத்து நீண்ட நாட்களா இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்தேன் என்றால் அந்த நினைப்பிலே அந்த சந்தேகத்தோடனே ஹஜ்ஜுக்கு சென்றேன். அப்பொழுது ஹஜ்ஜோட காலம், ஹஜ்ஜுக்கு சென்றேன். ஹஜ்ஜுக்கு சென்று காபாவிலே நான் என்ன செய்யணும், உறங்கிக் கொண்டே இருந்தேன். அன்று இரவு ஒரு கனவு ஒன்று கண்டேன். என்ன வேண்ட கனவு, ஒரு ரூம், ஒரு அறை இருக்கிறது. அந்த அறைக்குள் என்ன செய்தார் என்றால் ஒருவர் இருக்கிறார். அறைக்கு வெளியிலே அந்த அறைக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அறைக்கு வெளியிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றார் என்றால் அந்த அறையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறைக்கு வெளியிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவலுக்கு நிற்கின்றார்கள். அறைக்குள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ரூமை பார்க்கின்றார்கள். ரூம் உள்ள தலையை என்ன செய்றாரை விட்டு பார்க்கின்றார்கள். பார்த்து விட்டு வெளியில தலை எடுக்கின்றார்கள். ஆச்சரியமான ஒரு பார்வையாக அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆச்சரியமான பார்வையாக பார்க்கின்றார்கள். அந்த கணவன் செய்றேன் என்றால் ஏன் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து இப்படி பார்த்து இப்படி ஆச்சரியப்படணும்? அப்படி அந்த ரூம் உள்ளக்கு என்ன ரகசியம் இருக்கு, என்ன மறைமுகம் இருக்கிறது, நாமளும் தெரியணும் என்று எனக்கு ஒரு ஆவலும் வந்துட்டு அதை தெரிவதற்கான நானே என்ன செய்தேன் என்றால் சந்தர்ப்பம் கிடைக்காத என்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அலிரதான் அவங்கள மீறி உள்ள போக முடியாது. அவங்க போனாதான் நம்ம எங்க தான் உள்ள போக முடியும். எப்படா போலாம் என்று நான் என்ன செய்து கொண்டே இருந்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயமா என்ன செய்ய அந்த ரூம் விட்டு சட்டு நோண்டிட்டாங்க. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நோண்டு போயிட்டாங்க. அவங்க போனோடனே நான் வேகமா குடுகுடுன்னு ஓடி ரூம் உள்ள போய் பார்த்தேன். அப்படியே வந்து கண்ணீர் விட்டு அழுதேன் என்றார்கள். ரூமுலே பார்த்து நாம் ஏன் இப்படி சந்தேகப்பட்டோம் என்று என்னோட வாழ்நாளை நினைத்து நான் அழுது கொண்டே இருந்தேன் என்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், ரசூல் அல்லாஹை பார்க்கவில்லை, ரசூல் தன்னை தானே பார்த்தார்கள் என்றார்கள். ரசூல் அங்க அல்லாஹை பார்க்கவில்லை, ரசூல் தன்னுக்குள் அல்லாஹ் வைத்தார்கள். அல்லாஹ் அவருக்குள்ள என்ன செய்தார் என்றால் ரசூலை வைத்தான். இரண்டும் முகமது ரசூலா மாறியவுடன் அங்கு ரசூல் என்ன செய்தார் என்றால் தனிமேலே நின்றார்கள். அவரை சுற்றி பல கண்ணாடிகள் இருந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணாடி அனைத்தும் ரசூலுடைய முகமாக தெரிந்து கொண்டிருந்தது. அவைகள் சுஜூத் செய்த நிலையிலே நான் பார்த்தேன் என்றார்கள். யாரு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இதைத்தான் மேன்மக்கள் சொல்வார்கள், ஒருவன் விளங்கினால் குர்ஆனை விளங்கலாம் என்றார்கள். குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தை புரட்சி செய்யக்கூடிய ஒரு வேதம். நீ குர்ஆன் சும்மா சாதாவா சொல்லுகிறோம். குர்ஆனோட உண்மையான விளக்கத்தை அவர்கள் இப்னு அரபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நீ அல்லாஹ் ரசூலை பார்க்க வேண்டும் என்றால் ஷேഖ்கள் அடிக்கடி சொல்வார்கள் அல்லவா, அல்லாஹ் ரசூல் அங்க யாருக்குங்க இருக்காங்க, நம்மள்ட்ட தானே இருக்காங்க. அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் சீர்திருத்துங்கள் என்பார்கள். அதற்கு இப்னு அரபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆனோட முதல் எழுத்து காப், அது மனிதனுடைய கல்பை குறிக்கும் என்றார்கள். காப் மனிதனுடைய கல்பை குறிக்கிறது. ரே ரப்பை குறிக்கிறது. அலிஃப் இலாஹ், நீ அந்த ரப்பை உன்னோட கல்பையிலே ரப்பை வை, அந்த ரப்பை இலாஹ் நீ வணங்கு. அப்படி வணங்கிட்டால் 100 முகமதியாவையும் பார்த்துடலாம். 100 முகமதியாவை என்ன செஞ்சு விடலாம், பார்த்து விடலாம். ரெண்டுமே அங்கட தான் இருக்கு. அந்த ரெண்டை நீ பார்க்க வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய கல்பை நீ சீர்படுத்து. அதைத்தான் மேன்மக்கள் சொல்வார், ரமலான் உம்மத்துடைய மாதம் என்று நாயகம் சொன்னார்கள் அல்லவா, உங்களை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நபி அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால் குர்ஆனை அதை நீங்கள் ஒரு ஒழுக்கத்துடனும் அதை நீங்கள் என்ன செய்தால் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், ரசூல் நம்முடன் இருக்கிறான் என்ற ஒரு நிலையிலே அந்த குர்ஆனை பாருங்கள், அது உங்களுக்கு என்ன செய்ய என்றால் வழிகாட்டும் என்று மேன்மக்கள் குர்ஆனுக்கு சொல்லி காட்டுகின்ற பொழுது இப்போ ஒரு அழகான விஷயத்தை அங்கு சொல்வார்கள். இதுதான் நபியோடைய காலத்திலும் நடந்தது. இப்படி எத்தனையோ பேர்கள் நாம் என்ன செய்யணும், இன்றைய காலத்தில் கூட எத்தனையோ மாற்று மதத்தார்கள் குர்ஆனை சந்தேகப்படிக்க வேண்டும் என்று நினைச்சார்கள், தேடுகின்றார்கள். கடைசி இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். நபியோடைய காலத்திலே அத்தி என்ற ஒரு மனிதர் இருந்தார், பெரிய வைத்தியர். அவர் பெரிய வைத்தியர்.
யமன் தேசத்தை சார்ந்தவர். இவர் என்ன ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாடா சென்று வைத்தியம் பார்த்துக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு நாடா சென்று என்ன செய்யறார், வைத்தியம் பார்த்து கொண்டே வருகிறார். அப்படி வரைக்கும் மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்கால வந்து வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது மக்கள் காவிரி எல்லாம் என்ன செஞ்சாங்க என்றால், நேரான அந்த அஸ்தியான அந்த மனிதர் இடத்துல சென்று அந்த வைத்தியர்கிட்ட சென்று சொன்னாங்க, எங்க ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறார், மக்கால ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு என்ன செய்யறார், பித்தம் முடிச்சிருக்கா பைத்தியம் முடிச்சிருக்கான்னு தெரியவில்லை. நீங்கள் தானே எல்லா கலையிலும் சிறந்து விளங்குகின்றல்லவா, நீங்க சென்று அவருக்கு என்ன செய்யுங்கன்னா மந்திரிங்க, இல்லாட்டா வைத்தியம் பாருங்கள், ஏதோ ஒன்று பார்த்து அவருடைய உள்ளத்தை நீங்க என்ன செய்யுங்கள் என்றால் நல்ல மனிதராக ஆக்கி கொடுத்தால் எதை கேட்டாலும் மக்கா உங்களுக்கு தரும் என்று மக்கள் குறைஷெல்லாம் ஒன்று சேர்ந்து நேராக அந்த வைத்தியரை போய் பார்த்து சொல்லிவிட்டார்கள். அப்படியா, அவர் எங்க இருக்கிறார் என்ன செய்யறார் கேட்ட பொழுது அவர் என்ன செய்யறார், மக்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல சில தோழரோடு அவர் பேசிக்கொண்டு இருப்பார், சில மனிதர்களுடன் ஏழ்மையான மனிதனோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார், அவர் இடத்துல சென்று நீங்க இதை சொல்லுங்க என்று அந்த மக்கள் எல்லாம் சொன்ன பொழுது நேராக அந்த அஸ்தியான அந்த வைத்தியர் என்ன செய்யறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கிருந்து நாயகம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்கள். பேசி முடித்த பிறகு இந்த வைத்தியரை அழைக்கின்றார்கள். என்ன விஷயத்துக்காக வந்திருந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் நடந்த விஷயத்தை வந்த விஷயத்தை சொல்லிவிட்டார். சொன்னோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார் என்றால், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி என்ற அந்த ஹம்து ஸலவாத்தை ஓதி விட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுது என்ற சூரா முழுமையாக ஓதி முடித்தார். அந்த மனிதர் அந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு என்ன செஞ்சா ஈமான் கொண்டு நேரா மக்கா வந்துட்டாங்க. மக்கள் காஃபிரா எடுத்து வந்துட்டாங்க. யாரை போய் என்ன செய்ய சொன்னீங்க, அவர் பைத்தியம் பிடிச்சிருக்கு பித்தம் பிடிச்சிருக்கு, அவர் போய் பைத்தியம் என்ன செய்யுங்க மந்திரிச்சு விடுங்க, என்ன செய்யுங்க வைத்தியம் பாருங்கன்னு சொன்னீங்க, அவர் ஊருக்கே வைத்தியம் பார்ப்பார், அவரை போய் வைத்தியம் பாருங்கன்னு சொல்லிவிட்டார்கள். அந்த மனிதர் யாரு தெரியுமா, அவர்கள் யாரு தெரியுமா, உலகத்துக்கே வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை போய் என்ன வைத்தியம் பாருங்கன்னு சொல்லிட்டீங்களே. அவர் சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யவில்லை கவிதை, அவர் சொல்லக்கூடிய கவிதை அல்ல, அவர் கௌரஞ்சவனும் அல்ல, அவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் கொடுக்கப்பட்ட வேதம் என்று என்ன செய்யறா என்றால் அத்தியாண்ட அந்த மனிதர் அங்க மக்கள் காப்பி எடுத்து சொல்லிவிட்டு என்ன செய்யறா என்றால் நேரா நாயத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். குர்ஆன் அவர்கள் செய்த அந்த உள்ளத்தில் செய்த அந்த புரட்சி எப்படி மாற்றிருக்க பாருங்கள். காரணம் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வை தன் பக்கம் வைத்தார்கள், அல்லாஹ் ரசூலை தன் பக்கம் வைத்தான். அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து முகமது ரசூலா மாறி பிறரையும் அது என்ன செய்தா பிரகாசமாக ஆக்கி வைத்தது. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குர்ஆனை கொண்டுதான் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள், குர்ஆனை கொண்டுதானே வருகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, எகிப்திலிருந்து ஒரு தூதுவர் ஒருவர் வருகிறார். அவர் இடத்துல யார் வாக்குவாதம் செஞ்சாலும் வென்றலாம், என்ன செஞ்சாலும் யாருமே வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தூதுவர், விவாதம் செய்வது ஒரு பெரும் கெட்டிக்காரர். அந்த மனிதர் அஸ்பி என்ற அந்த மனிதர் என்ன செய்ய என்றால் வருகிறார். எகிப்திலிருந்து மக்காவுக்கு ஒரு விஷயமாக வருகின்றார்கள். மக்கள் காபிரெல்லாம் பார்த்து விட்டு அவரிடத்தில் என்ன செய்ய சொல்லுகின்றார்கள், நீங்க எங்க வேணா மக்களை செல்லுங்க வாங்க, ஒரு மனுஷர் அங்க இருக்கிறார், அவர் பக்கம் மட்டும் நீங்க செல்லாதீங்க. இந்த அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னார் அல்லவா, சொர்க்கத்துக்கு எங்க வேணாலும் போங்க, இந்த மரத்து பக்கம் மட்டும் போகக்கூடாது என்று சொன்ன போல மக்கள் காபிர்களை என்ன செய்யறாங்க சொல்லுகின்றார்கள், நீங்க வந்தீங்க உங்களை நாங்க கண்ணியப்படுத்தணும், ஆனா இந்த மக்காவில் எங்க வேணாலும் செல்லுங்க, இந்த இடத்துக்கு மட்டும் நீங்க செல்லக்கூடாது. இப்படி ஒரு மனிதரை பார்த்தா நீங்க 10 அடி தள்ளி ஓடிடணும் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால் மக்கள் காபிர்கள் அவர்களுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கின்றார்கள், அவரை சங்கியப்படுத்துகின்றார்கள். இவர் ஒரு நாள் இருந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரம் மக்கால போய் தொழுதுட்டு வராங்க. இவர் பார்க்கிற அஸ்வான் அந்த மனிதன் பார்க்கிற, என்னடா இவர் கிட்ட நெருங்க விடான்னு சொல்றாரு. ஆனா இவரும் காபாக்கு போறாரு, இவரையும் காபால அனுமதிக்கிறாங்க. அப்படி காபால போய் இவர் என்னதான் செய்யறான்னு பார்க்குமே அப்படின்னு நேரா போறாங்க. போய் காபாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால தொழுது கொண்டு இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி இவர் நிற்கின்றார். நாயகம் அவர்கள் ஓதிக்கொண்டு வருகின்றார்கள்.
நாயம் அவர்கள் நபி அவர்கள் என்ன செய்றார்கள் துணையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். இந்த மனுஷருக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஃபாத்திஹா சூரா அவர் ஓதிக்கொண்டு வருகிற இது எங்க நான் கேள்விப்படலையே. கேள்விப்படாத ஒரு வாசகமா இருக்கல்லவா, ஒரு கவிஞரால் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுல இருந்து அந்த விஷயங்களை அப்படி யாரும் சொல்ல முடியாது. அப்ப இவர் யாரு? இவர் நம்ம பார்த்துட்டு நேரா போகிறார். நாயம் சலாம் கொடுத்தோட நேரா நாயத்திர போய் தினச்சனா அமருகின்றார்கள். இந்த நாட்டிலிருந்து நான் வர ஒரு தூதுவர், உங்க கிட்ட என்ன செல்லக்கூட என்ன சொல்லிவிட்டார்கள். நீங்கள் யாரு என்ன ஏது கேட்டபோது அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், உங்களை கொண்டு நான் ஈமானுக்குள் என்று சொல்லி நேரா மக்களுக்கு காப்பீடு சென்றார்கள். அவர் உலகத்தை திருத்த வந்த ஒரு புனிதமான மனிதர், அவரும் பக்கமா என்ன செல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இரும நான் என்ன செய்யல, இந்த இதை விட்டு தௌபா செய்யறேன்னு சொல்லிவிட்டு நேராக ஈமான் கொண்டு அவரும் ஒரு பெரும் முஸ்லீமாக மாறுகிறார் என்று வரலாற்றை சொல்லுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் என்ன செய்யப்படுகிறால் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம விளங்க வேண்டும் கல்பினாலும். அந்த கல்பை கொண்டு ரப்பு என்பவன் யார், இலாஹ் என்பவன் யார், அந்த நூறு என்றால் என்ன என்பது கல்பின் மூலமாக கல்பை பார்த்து நாம் தெரிந்தோம் என்றால் நீங்கள் வெற்றி கண்டு விடலாம் என்று மேன்மக்கள் குர்ஆனை சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு விஷயத்தை அங்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ரமலான் குர்ஆனுடைய மாதம் நம்மிடத்தில் வருகிறது. அந்த மாதத்தை வீணடிக்காமல் அல்லாஹ் ரசூல் மேன்மக்கள் எப்படி அந்த குர்ஆனை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்களோ அந்த வகையிலே பயன்படுத்தி எல்லா வாழையினா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.